கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 1 டம்ளர் ரவை தான் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீயாமல். வறுத்தது பிளேட்டில் கொட்டியாச்சு. இப்போ பாத்திரம் போட்டாச்சு. நெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன். கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில், 25 கிராம் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை எடுத்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதே டம்ளரில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வருது. ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த டைமில் ரவையை போட்டுக்கலாம். அப்படியே கலரி விட்டுக்கலாம். ரவை எடுத்த டம்ளரில் 1.5 டம்ளர் சக்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ நெய் போடுறோமோ அந்தளவுக்கு கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா. இந்த டைமில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியும் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.